இப்பொழுது பிரவீனா ராஜ் ஒரு சில வார்த்தை நம்ம சமுதாயத்துக்காக நல்லுரை வழங்க போகிறார்கள். பிரவீனா ராஜ் எப்படி இருக்கீங்க? ஹலோங்க, எல்லாத்துக்கும் வணக்கம். பொங்கல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ ஹாப்பி பொங்கல்னு சொல்ல முடியாது. ஸோ யூஸ்வலாக நானும் ராஜ் 2 பேரும் வருவோம். இன்றைக்கி நான் மட்டும்தான், எனக்கு ஃபுல் டைம் இருக்குது பேசுகிறதுக்கு, அவருக்கு ஷேர் பண்ணாமல். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ் சங்கம் கமிட்டிஸ்க்கு எல்லா சப்போர்ட்டர்ஸுக்குமே பிக் தேங்க்யூ. ஏன்னா உங்களோட பார்ட்டிசிபென்ட்ஸ்லாம் இல்லாமல் கமிட்டியோட வாலண்டியரிங் இதெல்லாம் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நடத்த முடியாது. ஸோ அதே மாதிரி எங்கள் ஸ்பான்சர்ஸ்க்கெல்லாம் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா லாஸ்ட் இயர் 40 ஹோம்ஸ் க்ளோஸ் பண்ணாங்க உங்கள் சப்போர்ட்னால அண்ட் ஆண்டவன் புண்ணியத்தினால கண்டிப்பாக. அப்புறம் ராஜுமே ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. அவர் 10 வீட்டில் இருந்து இப்போ 25 வீடாக முன்னேறி இருக்காரு. ஸோ அதனால் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த சப்போர்ட். ஸோ இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் ஆல்சோ ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட் என்னென்னா, எனக்கு ஃபீட்பேக்கு ஓப்பனாக கொடுங்க. ஸோ அதை நான் கேட்டுட்டு லைக் ஐ வாண்ட் டு பிகம் பெட்டர். ஸோ ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கிவ் மீ ஃபீட்பேக் with anything, okay? Even if you haven't worked with me, I welcome feedback. Thank you so much. The bala kiru kodukren. Thank you Pravina Raj. 40 வீடு க்ளோஸ் பண்ணீங்களா? கலக்கிட்டாங்க. Big round of applause. நம்ம சமுதாயத்துல நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு பிக் இன்ட்ரோடக்ஷன். புது கான்டாக்ட்ஸ்லாம் டெவலப் பண்ணீங்களா? தமிழ் சங்கம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதா? சங்கத்துக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க. Thank you. ஓகே, அடுத்து என்னப்பா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பேச்சு போட்டிக்கான பரிசு வழங்கும் இது தமன் அண்ட் சொல்லிசை யார் யாருக்குன்னு அழகா சொல்ல போறாங்க. முதல் பரிசு சான்றிதழ் 6 வயதுக்கு கீழே ஸ்ரேயா ராஜா முதல் பரிசு. கைத்தட்டல் இருந்துட்டே இருக்கணும் இந்த பீரியட் ஃபுல்லா. எல்லாம் நம்ம பசங்க. நீ பேச்சு போட்டியா? முதலாளி அம்மா கையில வாங்கிக்கணும் நீ. ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். கிட்ஸ் பேசின ஸ்பீச் ஸ்கிரீன்ல ப்ளே பண்ண போறாங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் பாருங்க. வாய் கண்டளவு வரும், இல்லைன்னா சாப்பாடு செமிக்காது. நல்லா மீன் சாப்பிடணும், அவசர சாப்பிடக்கூடாது, தொலைக்காட்சி பார்த்துக்கிட்டே சாப்பிடக்கூடாது. எல்லாரும் நோய் இல்லாம ஆரோக்கியமாக இருங்க. Thank you. இதுல நிறைய நான் ஃபாலோ பண்ணணும். இரண்டாம் பரிசு சான்றிதழ் லக்ஷ்மணன் சண்முகா. உங்கள் பலத்த கரகோஷங்கள். பசிக்கு போட்டா ஊசி, பசிக்கு போட்டா சாப்பிடணும், 2 தடவை பல்லு விளக்கணும், 10 டம்ளர் தண்ணி குடிக்கணும், கொஞ்சமா சாப்பிடணும், கையில் இருக்கிற மாதிரி சாப்பிட நல்லாது. சூப்பர். Thank you. பாதே ஜம்ப் பண்ணிடாதப்பா. ஓகே, you can announce. மூன்றாவது பரிசு தரணி பிரபு எஸ். தரணி
மூன்றாம் பரிசு அப்படியே வர பாரு. வா 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 வா, நீதான், வேற யாரும் இல்ல. என் பேர் Big round of applause. என்ன எனர்ஜியோட வர பாரு. நம்பருக்கு மற்றும் தாய்மொழி அல்ல மாத்தி போட்டாங்க வீடியோவை. மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி நம் தமிழ் மொழி. பதிலா வாங்குறேன். உணவு மருந்து மருந்தே உணவு, பரபட்சிய உணவு, பைப்பற்ற உணவு. தமிழ் சங்கத்திற்கு நன்றி. கடைசியில தான் பஞ்ச் லைனு. தமிழ் சங்கத்துக்கு நன்றி. அதனால மூன்றாம் பரிசு. சூப்பர். இது வந்து அந்த வீடியோல பார்த்தது உன்னோட யாருக்கு? உனக்கு தம்பி. தம்பி. Big round of applause to her and தம்பி. Thank you. நம்மளோட அடுத்த மூன்றாம் பரிசு மதிவதனி செந்தில்நாதன். மதிவதனி செந்தில்நாதன். மதிவதனி வரா வரா வரா. அந்த சைட்ல இருந்து வராங்க பிரவீனா. தேங்க்யூ. இது என்ன போட்டி? ஸ்பீச் தானா? ஓ ஓகே ஓகே. வீடியோ வருதான் பார்க்க. ஓகே, நீ பேசுறியா? 30 seconds. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அதுபோன்று நம் உடல் ஆரோக்கியமாகவும் பலமாகவும் இருந்தால் மட்டுமே நினைத்ததை அனைத்தையும் சாதிக்க முடியும். மேலும் இவ்வுலகத்தில் வாழக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் உயிர் வாழ்வதற்கு மிகவும் இன்றியமையாத தேவையாக உணவு காணப்படுகிறது. அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். என் பெயர் மதிவதனி செந்தில்நாதன். நான் நிலை 5 படிக்கிறேன். இன்று நான் ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை பற்றி உரையாடப் போகிறேன். மிக்க நன்றி. இதெல்லாம் ஏஐ போட்டோஷாப்லாம் கிடையாது, நிஜமாவே பசங்க தான் பேசியிருக்காங்க. தேங்க்யூ. 7 to 10 years கேட்டகரியில் முதல் பரிசு ஸ்ரவன் ராஜா. பேக் டோர் என்ட்ரன்ஸ். ஓகே, நீ பேசுறியா? வணக்கம், என் பேர் ஸ்ரவன் ராஜா. நான் இன்று ஆரோக்கியமான உணவு பழக்கங்கள் என்ற தலைப்பில் பேசப் போகிறேன். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி. உடல் ஆரோக்கியம்தான் மற்ற எல்லா செல்வங்களையும் விட சிறந்தது. எனவே உடல் ஆரோக்கியத்தில் உணவு மற்றும் உணவு பழக்கங்கள் முக்கியமானது. உடல் ஆரோக்கியத்திற்கு அடிப்படையானவை 3% ஊட்டச்சத்துக்கள் ஆகும். அவை மாவு சத்து, புரத சத்து மற்றும் கொழுப்பு சத்து. இத்துடன் கால்சியம், இரும்பு சத்து போன்ற கனிம சத்துக்களையும் சில வைட்டமின் சத்துக்களையும் உள்ளடக்கியது. அரிசி, பருப்பு, நெய் சேர்ந்த பொங்கல் சரிவிகித ஊட்டச்சத்து உணவுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. இன்றைய சூழலில் அனைவரும் உடலுக்கு தீங்கு தரக்கூடிய துரித உணவுகளும் கொழுப்பு நிறைந்த உணவுகளும் வெளியில் அதிகமாக சாப்பிடுவதால் உடல் எடை அதிகரித்து பல நோய்கள் வருகின்றன. இந்த ஆரோக்கியமற்ற உணவு பழக்கத்தால் உணவே மருந்திலிருந்து மருந்தே உணவு என்ற நிலைக்கு வந்துள்ளோம். அரிது மாநில. நன்றி ஸ்ரவன். தேங்க்யூ. ஃபுல் ஸ்பீச் இல்ல, ஒரு 30 செகண்ட். ஓகேவா? தேங்க்யூ. ஃபுல் ஸ்பீச் தான் உனக்கு பிரைஸே கிடைச்சிச்சு. தேங்க்யூ. பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு ஸ்ரவன். தேங்க்யூ 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 தேங்க்யூ. அடுத்தது யாருமா? இசை. 11 years and above கேட்டகரியில் முதல் பரிசு வாங்கினவங்க வருண் விஸ்வநாதன். ரெண்டு பேரா? வருண் அண்ட் விஸ்வநாதனா? இல்ல, செகண்ட் பிரைஸ். ஃபர்ஸ்ட் பிரைஸ் வருண் விஸ்வநாதன். பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். வருண் விஸ்வநாதன். பலத்த கரகோஷம். ஆண்டி கிட்ட தான் வாங்கணும்.
வணக்கம். நான் இப்போ நல்ல உணவு பழக்கங்கள் பற்றி பேச போகிறேன். பரபரப்பான வாழ்க்கையில் சாப்பிடக்கூடிய நேரங்கள் நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் உடல் சக்தி உற்பத்தியாவதற்கும் செல்கள் வளர்ச்சி அடைவதற்கும் உடல் உறுப்புகள் ஆரோக்கியமாக செயல்படுவதற்கும் உணவே காரணமாகிறது. அந்த உணவை தேர்ந்தெடுப்பதில் நாம் கவனம் கொள்ள வேண்டியது அவசியம். எந்த உணவு சாப்பிடணும், எந்த உணவு சாப்பிடக்கூடாது என்று நாம் கவனம் கொள்ள வேண்டியது அவசியம். மிக்க நன்றி வருண் விஸ்வநாதன். எவ்வளோ சொல்றதை பார்த்தா இதை முடிச்சுட்டு பிரியாணி சாப்பிட முடியாது போல இருக்கு. ஐயோ. ஓகே, இன்னொரு பரிசு இருக்கா பேச்சு போட்டிக்கு? ஓகே ஓகே, நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். ரெண்டு இரண்டாம் பரிசுகள் இருக்குது. ரித்திக்ஷா சிவகுமார், மீனாட்சி சண்முகா. ரித்திக்ஷா சிவகுமார் அண்ட் 2 பேரும் மேடைக்கு வரலாம். ஒருத்தருக்கு பின்னாடி பிரைஸ் கிடைக்கும். வாமா, அந்த ஆண்டி கிட்ட வாங்கிக்கோ. இவங்க ரித்திக்ஷா, மீனாட்சி. பலத்த கரகோஷம். 2ஆம் பரிசு இருவருக்கு. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரித்திக்ஷா சிவகுமார். நான் மத்திய இந்தியானா தமிழ் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் பெரிதும் மதிக்கும் எனது ஆசிரியரின் பெயர் செல்வன். இன்று நான் ஆரோக்கியமான உணவு பழக்கங்கள் என்ற தலைப்பில் பேசப் போகிறேன். முதலில் ஆரோக்கியமான உணவு என்றால் என்னவென்று பார்க்கலாம். ஆரோக்கியமான உணவு என்றால் உணவில் நிறம், மனம் மற்றும் சுவை இழக்காமலும் இயற்கையான ஊட்டச்சத்துகளும் புரதச்சத்துகளும் மற்றும் தாது பொருட்களும் நிறைந்த உணவுதான் ஆரோக்கியமான உணவாக கருதப்படும். அடுத்து நாம் ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை பின்பற்றவில்லை என்றால் ஏற்படும் சில தீமைகளை பார்க்கலாம். இதய நோய், நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம், உடல் பருமன் போன்ற நோய்கள் நமக்கு வர அதிக வாய்ப்புள்ளது. இறுதியாக நாம் சில ஆரோக்கியமான உணவுகளின் பட்டியலை பார்க்கலாம். மாதுளம்பழம், கொய்யாப்பழம் போன்ற பழங்களும், பாகற்காய், சுண்டைக்காய் போன்ற கசப்பு நிறைந்த காய்களும், பரவாயில்ல ரித்திக்ஷாக்கு பலத்த கரகோஷம். ரித்திக்ஷாக்கு அத்தனையும் இப்ப ஞாபகம் இருக்கும்னு சொல்ல முடியாது, ஒரு 30 செகண்ட் பேசணும். 2ஆம் பரிசு அடுத்தது முத்தமிழுக்கு முதல் வணக்கம், அவையோர்களுக்கு அன்பு வணக்கம். என் பேர் மீனாட்சி சண்முகா. இன்று நான் பேச எடுத்திருக்கும் தலைப்பு ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள். ஆரோக்கியம் என்றால் உடலை உறுதியாக வைத்துக் கொள்வது. ஒரு பழமொழி உண்டு, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு முறையான உணவு பழக்க வழக்கங்கள் தேவை. உயிர் வாழ அனைவரும் உணவு உண்ண வேண்டும். ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை பற்றி பார்க்கலாம். உங்கள் உணவை மெதுவாக மென்று சாப்பிட வேண்டும். நேரமின்மை காரணமாக நம்மில் பெரும்பாலானோர் நம்ம உணவை விழுங்குகிறோம். நொறுங்கத் தின்னால் 100 வயது வாழலாம் என்று இன்னொரு பழமொழி உண்டு. அதனால் உங்கள் உணவை மெதுவாக மென்று ருசித்து சாப்பிட வேண்டும். சாப்பிடும்போது தொலைக்காட்சி மற்றும் தொலைபேசியை பார்க்காமல் சாப்பிட வேண்டும். காலை உணவு நன்றாகவும், மதிய உணவு முழுமையாகவும், இரவு உணவு எளிமையாகவும் சாப்பிட்டு நீங்களும் ஆரோக்கியமாக வாழ வேண்டுகிறேன். நன்றி. தேங்க்யூ. ஓகே, 7 to 10 years கேட்டகரியில் 3ஆம் பரிசு வினய் விஸ்வநாதன். வினய் விஸ்வநாதன். வினய் விஸ்வநாதன். என்கரேஜ் பண்ணுங்க, கமான். வினய் விஸ்வநாதன்.
அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வினய். நான் இன்று நல்ல உணவு பழக்கங்கள் பற்றி பேசப் போகிறேன். பரபரப்பான வாழ்க்கையில் சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் உடல் சக்தி, உடல் உற்பத்தி ஆவதற்கும் செல்கள் வளர்ச்சி அடைவதற்கும் உடல் உறுப்புகள் ஆரோக்கியமாக செயல்படுவதற்கும் உணவே காரணமாகிறது. அந்த உணவு பட்சத்தில் நாம் கவனம் கொள்ளப்படுது. எந்த உணவு சாப்பிடணும், எந்த உணவு சாப்பிடக்கூடாது, நாம் கவனம் கொள்ள வேண்டியது அவசியம். நான் இப்போ நல்ல உணவு பழக்கங்கள் சொல்ல போகிறேன். சீரகம் நன்றி வினய். தேங்க்யூ வினய். தேங்க்யூ. எல்லாரும் பொறுமையா இருந்தீங்க. குழந்தைகளோட பேச்செல்லாம் கேட்டீங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். பிரவீனா ராஜ், தேங்க்யூ. உங்க பிசினஸ் மேலோங்கி வாழ்க தமிழ் சங்கம் சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம். நிறைய ஸ்பான்சர் பண்ணுங்க. இதே ஒரு பார்ட்னர்ஷிப்பா எழுதி வச்சிருங்க. தமிழ் சங்கத்துக்கு ஒரு 20% அந்த மாதிரி. தேங்க்யூ பிரவீனா ராஜ், ரியல்டர்.